Hello friends, இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிளான ஒரு டெசர்ட் ஐட்டம் பார்க்க போறோம். ஃப்ரூட் கஸ்டர்ட். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்கும். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நீங்க நிறைய வகையான பழங்கள்லாம் போட்டு நீங்க செய்யலாம். குழந்தைங்க வந்து ஃப்ரூட் சாப்பிட மாட்டாங்க, சாப்பிடல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டீங்கன்னா இந்த ஃபார்ம்ல நீங்க ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணி கொடுங்க. கண்டிப்பா பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. இன்னைக்கு வாங்க எப்படி பண்ணலான்றத பார்ப்போம். ஃப்ரூட் கஸ்டர்ட் செய்வதற்கு தேவையான பொருட்கள் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இது வந்து காய்க்காத பால் தான். 1/2 லிட்டர் பாலுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கணும். இதுதான் அளவு. நீங்க 1 லிட்டர் எடுத்தீங்கன்னா 4 ஸ்பூன் எடுத்துக்கணும். அந்த மாதிரி சர்க்கரை வந்து நம்மளோட விருப்பம் தான். எவ்வளவு சுகர் வேணுமோ நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து 5ல இருந்து 6 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த கஸ்டர்ட் பவுடர் வந்து இப்படிதான் இருக்கும். நான் வந்து வெனிலா ஃபிளேவர் வாங்கியிருக்கேன். நீங்க வந்து சிலதுல வந்து ஃபிளேவர் இல்லாம கூட விற்பாங்க. நான் வந்து வெனிலா ஃபிளேவர் இன்னைக்கு யூஸ் பண்றேன். ஃப்ரூட்ஸ் ஆட் பண்றதுக்கு இன்னைக்கு பொமோகிரானட் எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் பொமோகிரானட் ஃபுல்லா கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஆப்பிள் 1 கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்ப சாப்பிடும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்காது. ஈஸியா பிள்ளைங்க கடிச்சு சாப்பிடலாம். அப்புறம் டியூட்டி ஃப்ரூட்டி ஒரு 4-5 டேட்ஸ் வந்து இந்த மாதிரி சின்னதா கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூட இன்னும் நீங்க வாழைப்பழம், பப்பாயா, கிரேப்ஸ் இதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், நம்ம இந்த கஸ்டர்ட் பவுடர்ல வந்து கொஞ்சம் போல பால் விட்டு நல்லா கரைச்சு வச்சுப்போம். கட்டி இல்லாம கரைச்சு வச்சுக்கலாம். நம்ம இப்ப கரைச்ச பிறகு பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். இப்ப இத வந்து ஒரு ஓரத்துல வச்சுட்டு நம்ம 1/2 லிட்டர் பால் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி காய்க்க ஆரம்பிக்கலாம். இப்ப அது காஞ்சு நல்லா பொங்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து ஒரு 5 to 6 மினிட்ஸ் வந்து அந்த கொதிக்கிற பதத்திலேயே அப்படியே வைங்க. கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 5 to 6 மினிட்ஸ் நல்லா கொஞ்சம் கொதிக்க விடுங்க. ரொம்ப வத்தணும்னு அவசியம் இல்ல. சும்மா ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டா போதும். இப்போ இந்த மாதிரி கொதிச்ச பிறகு நம்ம வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இப்ப சர்க்கரை வந்து உங்களுக்கு வந்து இனிப்பு ஜாஸ்தியா வேணும் அப்படின்னா இந்த 5ல இருந்து 6 டேபிள் ஸ்பூன் கிடையாது, நீங்க ஜாஸ்தியா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனா 1/2 லிட்டர் பாலுக்கு வந்து இவ்வளவு கரெக்டா இருக்கும். உங்களுக்கு இன்னும் ஸ்வீட்னஸ் ஜாஸ்தியா வேணும் அப்படின்னா நீங்க போட்டுக்கலாம். ஏன் நான் இந்த அளவு போட்டிருக்கேன் அப்படின்னா நம்ம ஃப்ரூட்ஸ், இந்த டேட்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணும்போது அது இன்னும் ஸ்வீட் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அதனால ரொம்ப திகட்டிரும் நீங்க ரொம்ப ஜாஸ்தியா போட்டாலும். பட் சில பேருக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அப்படி இருந்ததுன்னா நீங்க கூட ஜாஸ்தியா ஆட் பண்ணிக்கலாம். இப்ப 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்ச பிறகு நம்ம என்ன பண்ணி வைக்கலாம், கலக்கி வச்ச அந்த கஸ்டர்ட் மிக்சரை வந்து இதுல ஆட் பண்ணி நல்லா கட்டி வராதபடி நல்லா கலக்குங்க. இப்ப கரண்டினால உங்களுக்கு பண்ண முடியலன்னா இந்த மாதிரி விஸ்க் வச்சு நல்லா அது கட்டி வராதபடி நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். கலந்துட்டு லைட்டா கொதிக்க ஆரம்பிச்ச உடனே ஒரு 1 மினிட் வச்சுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடலாம். இப்ப இத வந்து நல்லா இப்படி விஸ்க் பண்ணிட்டு நல்லா இத ஆற விடணும். இந்த கன்சிஸ்டன்சில இருக்கு பாருங்க, இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. நம்ம அப்புறம் இது ஆறின பிறகு பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்காகும். சோ அப்ப சாப்பிடும்போது ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்கும். இப்ப நல்லா ஆறிடுச்சு. இப்ப நான் ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கேன். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம எடுத்து வச்சிருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆப்பிள் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் டேட்ஸ், நான் கட் பண்ணி வச்சிருக்க டேட்ஸ் ஆட் பண்றேன். அப்புறம் நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்றேன். அப்புறம் பொமோகிரானட். இது கூட நீங்க வாழைப்பழம் சேர்த்துக்கலாம், கிரேப்ஸ் சேர்த்துக்கலாம், எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னைக்கு வந்து நான் இவ்வளவுதான் ஆட் பண்றேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. இது ஆறின பிறகுதான் நம்ம பண்ணணும். பாத்தீங்களா, ஆறின பிறகு இன்னும் எவ்வளவு திக்கா இருக்கு பாத்தீங்களா. இப்ப இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க இப்படியே கூட சாப்பிடலாம். இல்ல நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஒரு 1/2 hour கிட்ட நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு கூட சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும்.
நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபியை. இப்போ நான் வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சு தான் நான் சாப்பிட போறேன். ஸோ இதுல ஒரு 1/2 an hour வந்து நான் இதை அப்படியே ஃப்ரிட்ஜ்ல கொண்டு வைக்கிறேன். இப்போ ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்து நான் இப்போ பவுல்ல சர்வ் பண்ணிருக்கேன். பாருங்க எவ்வளவு திக்கா இருக்கு பாருங்க, ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்குது. இதை டேஸ்ட் பண்ணி பார்த்தா அவ்வளோ சூப்பரா இருந்தது. கன்சிஸ்டன்சி பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கு, எவ்வளவு திக்கா இருக்கு பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. இது வரைக்கும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. என்னோட வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. ஹாப்பி ஹோம் மேக்கிங். பை.